ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வீட்டில் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் எனக்கு நான் ஷேர் பண்ண போகிறது நம்ம ஊர் திருமண சாப்பாட்டுக்கு பிரபலமான வத்த குழம்பு ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கடாய் நல்லா சூடேறினதும் நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் விட்டுக்கோங்க. மல்லி விதை 3 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அஞ்சு மிளகு வத்தல், இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னாலும் 1-2 அதிகமாக சேர்த்துக்கலாம். 3 காஷ்மீரி வத்தல் கலருக்காண்டி சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு கறிவேப்பிலை, இதை சேர்த்துக்கிறதுனால வத்த குழம்புக்கு ருசி தரும். எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாதீங்க. பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா சூடு ஆறுனதும் பிளெண்டரில் நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துருங்க. அதே கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் சுண்ட வத்தல் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தாதான் வத்த குழம்புக்கு ருசி. சுண்ட வத்தல் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் தனியாக எடுத்து வச்சிருங்க. சுண்ட வத்தல் ரொம்ப நல்லது, வயத்துல புண் எதுவும் இருக்காது. இப்போ பிரசவான பொண்ணுங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதே எண்ணெயில கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், கொஞ்சம் கலர் மாறினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம், 7 பூண்டு பல்லு சேர்த்துருங்க. ஒரு பக்கம் இது வதங்கிட்டு இருக்கட்டும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பிளெண்டர்ல விழுத அரைச்சி எடுத்துருங்க. வெங்காயம் பூண்டு எல்லாம் கலர் மாறினதுக்கு அப்புறமா தக்காளி விழுத சேர்த்துட்டு மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி வேற சேர்க்க போறோம், அதனால ஒரு தக்காளி போதும். வத்த குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி 10 நிமிஷம் தண்ணியில ஊற வச்சிருங்க. ஊற வச்ச புளி தண்ணியை இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். கூடுதலா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க. இப்ப அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடியை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. வெல்லம் 2 குட்டி பீசஸை சேர்த்துக்கோங்க. இனிப்பு அவ்வளவா இருக்காது, கண்டிப்பா வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் கிடையாது. வெல்லம் சேர்த்தாதான் வத்த குழம்பு ருசியா இருக்கும். வறுத்து வச்சிருந்த சுண்ட வத்தலை சேர்த்துருங்க. இந்த வத்த குழம்பு செஞ்சா கல்யாண வீட்டு ருசி அப்படி வீட்டில் வந்துருச்சுன்னு ஒரு ஃபீல் வரும். ஒரு முறை சாப்பிட்டோம்னா மறக்க முடியாத அளவுக்கு பாரம்பரிய கல்யாண வீட்டு வத்த குழம்பு பக்குவோம். இந்த அளவுக்கு எண்ணெய் ஓரத்துல தலன்னு பிரியும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. சூடான சாதத்தோட இந்த வத்த குழம்பை ஊத்தி பிசைஞ்சு அப்படியே கல்யாண வீட்டு சேப்பக்கிழங்கு வறுவலோட சாப்பிட்டா ஆஹா, அப்படி ஒரு ருசிங்க. இந்த கல்யாண வீட்டு சேப்பக்கிழங்கு வறுவல் ரெசிபியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸோட அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.